வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் தெரேசா ஆரோக்கியதாஸ். அகமதாபாத் மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் போக்குவரத்து இணைப்பு, குறிப்பாக விமான நிலையத்துடனான இணைப்பு வலுப்படுத்தப்பட்டு பயணம் விரைவானதாகவும் வசதியானதாகவும் அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பல்கேரியாவுடனான இந்தியாவின் உறவுகள் நீண்ட காலமாகவும் நிலையானதாகவும் உள்ளன என்றும் அவற்றை மேலும் துடிப்பான மற்றும் எதிர்கால நோக்குடைய உறவாக மாற்றி அமைப்பதே இரு நாடுகளுக்கும் முன்னுள்ள பணி என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இந்திய ரயில்வே நாடு தழுவிய அளவில் ரயில் நிலையங்களில் தீ பாதுகாப்பு தணிக்கைகளை தொடங்கியுள்ளது. இந்த முயற்சியானது தற்போதுள்ள தீ பாதுகாப்பு அமைப்புகளை மதிப்பிடுவதையும் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் ரயில்வே சொத்துக்களை பாதுகாக்கவும் முன்னேற்றம் தேவைப்படும் பகுதிகளை கண்டறிவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. நாட்டில் சிஎன்ஜி எரிவாயுவிற்கு தட்டுப்பாடு இல்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். செயற்கையான தட்டுப்பாடு ஏற்படுத்துவோர் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து மாம்பழங்களை இறக்குமதி செய்வதற்கு நேபாள அரசு எந்தவித தடையும் விதிக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானது என்று மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் கூறியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் PV சிந்து மற்றொரு இந்திய வீராங்கனை இஷா ராணி பருவாவை இன்று எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.